நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். இந்தியாவின் ஏழ்மை மாநிலங்கள் என ஒவ்வொரு மாநில மக்கள் தொகை அடிப்படையில் மத்திய அரசின் நிதி ஆயோக் அமைப்பு வெளியிட்டுள்ள பட்டியலின் தகவல். பீகார் மாநிலம் 51.91% அடிப்படையில் ஏழ்மை மாநிலமாக முதலிடத்திலும், தமிழ்நாடு மாநிலம் 4.89% அடிப்படையில் ஏழ்மை மாநிலமாக 25வது இடத்திலும் உள்ளதாக பட்டியல் வெளிவந்துள்ளது. தனியார் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட மின் இணைப்புகளில் உச்சநேர மின் பயன்பாட்டை கணக்கெடுக்க TOT எனப்படும் டைம் ஆஃப் தி டே மீட்டர் பொருத்தும்படி பொறியாளர்களுக்கு மின் வாரியம் உத்தரவிட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் பயங்கரவாதிகளின் போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்று காலை முதல் அமலுக்கு வருகிறது. இந்த ஒப்பந்தத்தின்படி 33 பிணை கைதிகளை விடுவிக்க பயங்கரவாதிகள் முடிவு செய்தனர். அதற்கு ஈடாக இஸ்ரேல் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள 737 பாலஸ்தீனியர்கள் விடுதலை செய்யப்படுவர் என தகவல். நம் அண்டை நாடான இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் உள்ள கலாச்சார மையத்தை பிரம்மாண்டமாக கட்டுவதற்கு இந்தியா 100 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கியது. இதையடுத்து யாழ்ப்பாண கலாச்சார மையத்திற்கு திருவள்ளுவர் பெயர் சூட்டப்பட்டது. இந்த கலாச்சார மையத்திற்கு திருவள்ளுவர் பெயர் சூட்டப்பட்டதை பிரதமர் மோடி வரவேற்றுள்ளார். வீதிகளில் சிக்னல்களில் குழந்தைகளை வைத்து பிச்சை எடுப்பது கூடாது. இதுபோன்ற புகார்கள் வந்தாலோ நாங்கள் பார்த்தாலோ அவர்களுக்கு உடனடியாக தங்கும் வசதிகளை மேம்படுத்தி மேற்கொண்டு இதில் ஈடுபடாத வகையில் கண்காணிப்போம். குழந்தைகளை வைத்து யாசகம் பெறுவதை கண்டால் பணம் கொடுக்காமல் 1098 என்ற எண்ணுக்கு புகார் அளிக்க பொதுமக்கள் முன்வர வேண்டும் என்று கோவை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர் அப்சா கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச பிரயாக்ராஜ் கும்பமேளாவின் தொடக்க விழாவில் சாது ஒருவர் 2 நிமிடங்கள் 41 வினாடிகள் இடைவிடாமல் சங்கை ஊதி உலக சாதனை படைத்தார். இதுதான் பண்டைய இந்து மதத்தின் சக்தி. மங்களம் திருப்பூர் மாநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட ஷாமலாபுரம் பகுதியில் மங்களம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மங்களம் சிறப்பு உதவி ஆய்வாளர் உமா அவர்கள் தலைமையில் இருசக்கர வாகனங்களில் ஹெல்மெட் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளிடம் ஹெல்மெட் அணிந்து வாகனம் ஓட்ட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. மேலும் கார்களில் வரும் வாகன ஓட்டிகளிடம் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. அப்போது ஷாமலாபுரம் பேரூராட்சி மன்ற தலைவர் விநாயக பழனிசாமி அவர்கள் மற்றும் மங்களம் காவல் நிலைய தலைமை காவலர்கள் குமார், பிருத்திவிராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். ஹெல்மெட் அணியாமல் வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.